நாங்கள் இந்த கடனை எங்கள் குடும்பத்தின் மேன்மைக்காக தான் பயன்படுத்துவோம். நாங்கள் இந்த கடனை எங்கள் குடும்பத்தின் மேன்மைக்காக தான் பயன்படுத்துவோம். நாங்கள் கடனுக்கான தவணையை உரிய காலத்தில் செலுத்துவோம். நாங்கள் கடனுக்கான தவணையை உரிய காலத்தில் செலுத்துவோம். நாங்கள் தரமான சேமிப்பை செய்வோம். நாங்கள் தரமான சேமிப்பை செய்வோம். நாங்கள் எங்கள் குழந்தைகளுக்கு சிறப்பான கல்வியை வழங்குவோம். நாங்கள் எங்கள் குழந்தைகளுக்கு சிறப்பான கல்வியை வழங்குவோம். எங்களின் கூட்டாளிகளின் ஒவ்வொரு இன்ப துன்பத்திலும் நாங்கள் கை கொடுப்போம். எங்களின் கூட்டாளிகளின் ஒவ்வொரு இன்ப துன்பத்திலும் நாங்கள் கை கொடுப்போம். நாங்கள் எங்கள் கம்பெனியுடன் நல்ல சுமூகமான உறவை நிலைநாட்டுவோம். நாங்கள் எங்கள் கம்பெனியுடன் நல்ல சுமூகமான உறவை நிலைநாட்டுவோம். நாங்கள் என்ன செய்கிறோமோ மற்றும் என்ன சொல்கிறோமோ அதற்கு கடவுள் சாட்சியாக இருப்பார். நாங்கள் என்ன செய்கிறோமோ மற்றும் என்ன சொல்கிறோமோ அதற்கு கடவுள் சாட்சியாக இருப்பார். உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. எங்க கம்பெனியோட ஜோனல் மேனேஜர் பிரீத்தி மேடம் இன்னைக்கு உங்க எல்லார் கூடவும் உரையாட வந்திருக்காங்கன்னு தெரிவிக்கிறதுல நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். திருமதி லட்சுமியிடம் நான் பிரீத்தி மேடமுக்கு மலர் கொடுத்து வரவேற்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இப்போது நான் பிரீத்தி மேடம் கிட்ட முக்கியமான விஷயங்களை இவங்களுக்கு விவரிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி திரு சுரேஷ். முதலில் உங்கள் அனைவருக்கும் நான் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க உங்க வியாபாரத்தை நல்ல முறையில முன்னேற்றம் அடைய செஞ்சதையும் உங்க குழந்தைகளோட முன்னேற்றத்துக்கான முயற்சிகளை எடுத்துக்கிட்டதையும் பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி நீங்க கம்பெனி கிட்ட வாங்கின கடனோட தவணையையும் நீங்க ரொம்ப நேர்மையா கட்டிக்கிட்டு வரீங்க. அதையும் பார்த்து எனக்கு சந்தோஷமா இருக்கு. மைக்ரோ கிரெடிட் உங்களுக்கெல்லாம் ரொம்ப பயனுள்ளதா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. சொல்லுங்க லட்சுமி மேடம், பயனுள்ளதா இருக்கா? ஆமா, ரொம்ப உபயோகமா இருக்கு. முன்னமெல்லாம் வியாபாரத்துக்காக பணம் தேவைப்பட்ட போது பணத்துக்காக அலைஞ்சு சிரமப்பட்டோம். என்ன உங்களுக்கே தெரியும், பேங்க் சுலபமா கடன் தரதில்ல. சேட்டுக்கிட்ட கடன் வாங்கினா வட்டி அதிகமாகுது. இந்த மாதிரியான கஷ்டத்துல நாங்க மாட்டிக்கிட்டு இருந்தோம். ஆனா உங்களோட இந்த சிறுகடன் கம்பெனியால வீட்டுல உட்கார்ந்துகிட்டே கடன் கிடைக்குது. இப்ப ரொம்ப உபயோகமா இருக்குல்ல? சரியா சொன்னீங்க. ஆமா மேடம், லக்ஷ்மி ரொம்ப சரியா சொன்னாங்க. இத கேட்க மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா பல இடங்கள்ல இந்த உபாயத்தை தவறா பயன்படுத்தின சில மோசமான சம்பவங்களும் நடந்திருக்கு. அதனால கம்பெனிக்கு நஷ்டம் ஏற்பட்டது மட்டும் இல்லாம பெண்களுக்கும் நஷ்டம் ஏற்பட்டது. மேடம், நீங்க ராம்நகர்ல அம்பேகாவுல நடந்த விஷயத்தை தான் சொல்றீங்க இல்லையா? ஆமா, சரியா சொன்னீங்க. அங்க என்ன நடந்தது மேடம்? அம்பேகாவ்ல ஒரு ஜமீன்தார் குடும்பம் இருந்தது. அந்த குடும்பத்துல மன்மத், அவரோட மனைவி சுஷீலா, குட்டி, பிங்கி இருந்தாங்க. ஒரு நாள் மன்மத், மன்மத், நீ வீட்ல இருக்கியா? யார் வந்திருக்காங்க? அட நீங்களா? நானா பாய், வாங்க வாங்க. நானா பாய் வந்திருக்காரு. வாங்க. உள்ள வாங்க, இப்படி உட்காருங்க. என்னப்பா உங்க கிராமத்துல வெயில் ஜாஸ்தியா இருக்கு, என்னால தாங்க முடியலப்பா. இந்தாங்க தண்ணி குடிங்க. அப்பாடா, பரவாயில்ல. எப்படி இருக்கீங்க சுசிலா அண்ணி? எல்லாரும் சௌக்கியமா இருக்காங்களா? நல்லா இருக்கேன். அட, குழந்தைகளை காணோமே, எங்க போயிருக்காங்க? அவங்க பக்கத்து கிராமத்துல ஸ்கூல் பிக்னிக்கு போயிருக்காங்க. வர நேரம் அப்படியா? இந்தாங்க குழந்தைங்களுக்கா கொண்டு வந்தேன். எதுக்கு உங்களுக்கு வீண் இதுல சிரமம்? சிரமம் என்ன இருக்கு? அவங்க நம்ம குழந்தை தானே. அண்ணி மன்மத் உங்களை நல்லா பாத்துக்கிறாரா? ஒண்ணும் உங்களுக்கு கஷ்டம் கொடுக்கலையே? என்ன என்ன மன்மத், நான் சொல்றது சரியா? நான் நல்லா தான் இருக்கேன். அட என்ன நானா பாய் கிண்டல் பண்றீங்க? என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? உங்க கிராமத்துல ஒரு வேலை இருந்துச்சு, அப்படியே உங்க எல்லாரையும் பார்த்துட்டு போலாம்னு வந்தேன். நல்ல வேலை செஞ்சீங்க. ஆனா என்ன வேலையா வந்தீங்க? உங்க கிராமத்துல ஒரு புது பிசினஸ் ஆரம்பிக்க போறேன். என்ன பிசினஸ்? துணி வியாபாரம் தான். அதுக்காக தான் இந்த கிராமத்துக்கு வந்திருக்கேன். அடேங்கப்பா, துணி வியாபாரமா? அட நீங்க
ஒரு பெரிய அடியத்தான் எடுத்து வச்சிருக்கீங்க. நான் சின்ன சின்ன வேலைகளை செஞ்சு களைச்சு போயிட்டேன். அதனால புது வியாபாரம் ஆரம்பிக்கலாம்னு நினைச்சேன். இந்தாங்க டீ குடிங்க. சரிங்க. ஆனா அண்ணே, வியாபாரம் செய்ய பணம் அதிகமா தேவைப்படும்ல? அண்ணி, பெரிய வியாபாரத்துக்கு பணமும் அதிக அளவுல தேவைப்படதானே செய்யும், இல்லையா மன்மத்? அது உண்மைதான். ஆமா. அதுக்காக தான் உன்கிட்ட வந்திருக்கேன். என்கிட்டயா? ஆமா. இந்த ஏழைய கிண்டல் பண்றீங்களா? நான் உங்களுக்கு எப்படி உதவ முடியும்? அட நீங்க இல்ல, சுசீலா அண்ணி. நானா? ஆமா. அண்ணே, நான் வீடு வீடா துணி துவைக்கிற பாத்திரம் தேய்க்கிற வேலையை செய்யறேன். எனக்கு பிசினஸ் பத்தி என்ன தெரியும்? அட நான் உன்னை எங்க பிசினஸ் பண்ண சொன்னேன்? எனக்கு உன்னோட பண உதவி தான் வேணும், அவ்வளவுதான். அதுவும் கொஞ்ச நாளைக்கு தான், புரிஞ்சுதா? பண உதவி வேணுமா? எவ்வளவு வேணும்? 1,00,000 ரூபாய் தான். 1 லட்சமா? நானா பாய், 1,00,000 ரூபாவை விடுங்க. வீட்டுல 1,00,000 பைசா கூட இல்ல. எப்படியோ கஷ்டப்பட்டு நாங்க குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கோம். அது எனக்கு தெரியாதா என்ன? ஆனா என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. அதனால எனக்கும் பணம் கிடைக்கும், உங்களுக்கும் லாபம் கிடைக்கும். அது என்ன ஐடியா? சிறு கடன் நிறுவனத்துக்கிட்ட இருந்து இப்பெல்லாம் கடன் கிடைக்குதுன்னு தெரியுமில்ல? ஆ தெரியும். எங்க கிட்ட 4-5 சிறுகடன் கம்பெனி ஆளுங்க வந்து போனாங்க. அவ்வளவுதான். நீங்களும் 4-5 பெண்கள் சேர்ந்து ஒரு குழு அமைச்சா உங்களுக்கும் பணம் கிடைக்கும். ஆனா எங்களுக்கு கடன் வாங்க வேண்டிய அவசியமே இல்லையே. உங்களை கடன் வாங்க சொல்லி யார் சொன்னது? நீங்க ஒரு குழு அமைச்சு கடன் வாங்கணும். பணம் கைக்கு கிடைச்சதும் என்கிட்ட கொடுத்துடுங்க. அப்ப தவணை யார் கட்டுவாங்க? என்ன அப்படி கேக்குறீங்க மன்மத்? நான் கட்டுவேன். அப்படின்னா நாங்க கடன் வாங்குவோம், அந்த பணத்தை மொத்தம் நீங்க கொண்டு போவீங்க, கடன் நீங்களே அடைப்பீங்க இல்லையா? ரொம்ப சரியா சொன்னீங்க அண்ணி. பாத்தீங்களா மன்மத், உங்களை விட அண்ணி ரொம்ப புத்திசாலியா இருக்காங்க. அப்புறம் அண்ணி, இந்த உதவிக்காக நான் உங்களுக்கு 2,000 ரூபாய் கொடுப்பேன். 2,000 ரூபாவா? ஏன் குறைவா இருக்கா? அப்படின்னா 3,000 ரூபாய் தரேன். ஆ? கூடவே மத்த பெண்களுக்கும் தலா 1,000 ரூபாய் தருவேன். நீ சந்தோஷமா செலவு பண்ணுங்க. ஆனா நானா பாய், நாங்க ஏதாவது சிக்கல்ல மாட்டி போப்போம். என்ன உங்களுக்கு பைத்தியமா? சிக்கலான சமாச்சாரமா இருந்தா அதுல என் தங்கமான அண்ணிய நான் சிக்க விடுவேனா? அட என் மேல இவ்வளவு நம்பிக்கை கூட இல்லையா என்ன? சே அப்படி இல்ல, உங்க மேல முழு நம்பிக்கை இருக்கு. ஆனா என்ன யோசிக்க கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. அப்புறம் நான் மத்த பெண்களோட பேசணும். அவங்க சம்மந்தம் இல்லாம நான் உங்களோட எப்படி ஆமான்னு சொல்ல முடியும்? அட அண்ணி, நீங்க சொன்னா வானத்துல இருந்து தேவதைங்க கூட வருவாங்க, இந்த பெண்கள் வரமாட்டாங்களா என்ன? அதுவும் இங்க இருக்கும் பெண்கள் எல்லாம் நீங்க சொல்றதை கேக்குறாங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் அதுக்கு கொஞ்சம் நேரம் வேணும் இல்லையா? சரி, அப்ப ஒண்ணு செய்யலாம். இன்னைக்கு தேதி 28, நான் 1ஆம் தேதி திரும்ப வரேன். அதுக்குள்ள நீங்க எல்லாம் தயார் செஞ்சு வச்சிருங்க, சரியா? மன்மத், இந்த ஒரு தடவை எனக்கு பிசினஸ்ல உதவி பண்ணுங்க. வியாபாரம் நல்லபடியா நடந்தா நான் உங்களை என் பிசினஸ்ல 25% பார்ட்னர் ஆக்கிடுறேன். சரி நானா பாய், நாங்க யோசனை பண்ணி உங்ககிட்ட சொல்றோம். நீங்க சாப்பிட்டு தான் போகணும். அட இன்னும் நிறைய வேலை பாக்கி இருக்க நீ. புது பிசினஸ் இல்லையா, நேரமே போதல. அடுத்த தடவை வரச்சே வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு போறேன், சரியா? அப்புறம் நீ அந்த பண விஷயத்தை சீக்கிரம் ஏற்பாடு செஞ்சிருங்க. எல்லா வேலையும் முடிச்சிட்டு வந்துட்டீங்களா? யாருக்கும் அவசரம் இல்லையே? இல்ல, சுஷீலா 4 பெண்களை சேர்த்து ஒரு குழு அமைச்சாங்க. அவங்களோட அப்ரைசல் ரிப்போர்ட் ரொம்ப நல்லா இருந்ததால அவங்களுக்கு 75,000 ரூபாய் கடன் கிடைச்சது. அத அவங்க நானா கிட்ட கொடுத்தாங்க. முதல்ல நானா தவணையெல்லாம் ஒழுங்கா கட்டினாரு. ஆனா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் என்னன்னா என்ன சொல்றேன்னா, நானும் இன்னும் வரல பாருங்க. நாளைக்கு தவணைக்கான கெடுநாள். வந்துடுவாரு சுசீலா. வியாபாரத்துல கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும், நீ கவலைப்படாத. எனக்கு சாப்பாடு போடு. அட ஒருவேளை அவர் வரலனா நாம பணத்தை எங்கிருந்து கட்டுறது? அவர் எப்படி வராம இருப்பாரு? இது வரைக்கும் அவர் கொடுத்த வக்க தவறி இருக்காரா? கடந்த 3 மாசமா ஒழுங்கா கட்டிக்கிட்டு தானே இருக்காரு. ஆமா, கட்டினாருதான். ஆனா இந்த தடவை ரொம்ப தாமதமாகுது. அதனால எனக்கு கவலையா இருக்கு. நான் சொல்றது கேளுங்களேன். அவருக்கு கொஞ்சம் ஃபோன் பண்ணுங்களேன். எல்லா பெண்களும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க. சரி,
சாப்பிட்டுட்டு ஃபோன் பண்றேன். இல்ல இப்பவே பண்ணணுமா? ஐயோ அப்படி சொல்லிங்க. மெதுவா சாப்பாடு சாப்பிட்டுட்டு அப்புறமா ஃபோன் பண்ணுங்க. ம். ஆஹா. அப்படியா? சரி சரி சரி, ஃபோனை வைக்கிறேன். என்னாச்சு? நான் சொன்னபடி தான் நடந்தது. வியாபார விஷயமா பூனா போயிருந்த நானாபாய் அங்கேயே வேலையில மாட்டிக்கிட்டாரு. நாளைக்குள்ள வந்துடுவாருல்ல? இல்ல, இன்னும் 4-5 நாள் ஆகும்னு சொல்றாரு. 4-5 நாளா? அப்ப நாளைக்கு பணத்தை யாரு கட்டுவாங்க? நீ ஏதாவது பண்ணு. உன் குழுவுல இருக்கும் பெண்களோட பேசு, அவங்களுக்கு புரிய வையு. நானா 4-5 நாள்ல வந்துடுவாரு, வந்து தவணையை கட்டிடுவாரு. சரி, ஏதாவது செய்யத்தான் வேணும். ஒரு மாதத்திற்கு பின் என்னங்க, நானாபாய் கிட்ட பேசுனீங்களா? 2-3 நாளா ஃபோன் பண்றேன், கிடைக்கவே மாட்டேங்குது. தவணைக்கு இன்னும் 3 நாள் பாக்கி இருக்கு இல்லையா? இத பாருங்க, நீங்க இன்னொரு தடவை முயற்சி செஞ்சு பாருங்களேன். சரி, பண்றேன். என்னாச்சு? விடாம அவுட் ஆஃப் கவரேஜ் ஏரியா, அவுட் ஆஃப் கவரேஜ் ஏரியான்னு சொல்லுது. எனக்கு என்னவோ இதுல ஏதோ பிரச்சனை இருக்கும்னு தோணுது. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஒரு தடவை நானாபாய் கிராமத்துக்கு போய் பாருங்க. நீ சொல்றது சரிதான். இன்னைக்கு இந்த வேலையை முடிச்சிட்டு நாளைக்கு நானாபாயோட கிராமத்துக்கு போறேன். சரியா? என்ன ஆச்சு? நானாபாய் கிடைச்சாரா? தவணை கட்ட பணம் கொடுத்தாருல்ல? கொடுக்கலையா? அப்ப தானே வந்து நிச்சயமா கொடுப்பாரு இருக்கும். கடையா? அந்த திருடனுக்கு துணி கடை எங்க இருக்கு? என்னங்க, ஏன் இப்படி ஒண்ணுமே பேசாம உட்கார்ந்திருக்கீங்க? சொல்லுங்க. ஐயோ கடவுளே, ஏன்? என்ன ஆச்சு? சுசீலா, நாம ஏமாந்துட்டோம் சுசீலா. என்ன சொல்றீங்க? அந்த நானா சரியான திருடன் சுசீலா. அவன் சூதாட்டத்துல எல்லா பணத்தையும் தொலைச்சிட்டு ஓடி போயிட்டான். அவன் இப்ப எங்க இருக்கான்னு யாருக்கும் தெரியாது. அவன் துணி கடையெல்லாம் ஒன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. அவன் எல்லா பணத்தையும் குடியிலையும் சூதாட்டத்திலையும் தொலைச்சிட்டான். அவன் பல பேரைய மாத்தி இருக்கான். இப்ப அவன் எங்க இருக்கான்னு யாருக்கும் ஒன்னும் தெரியாது. ஐயோ கடவுளே, நாம அழிஞ்சிட்டோம். இப்ப நாம என்ன பண்ண போறோம்? இது ரொம்ப மோசமான நிலைமை மேடம். அப்புறம் சுஷீலா என்ன செஞ்சா? பாவம், அவ என்ன பண்ணுவா? அவ முழுசா சிக்கிக்கிட்டா. அவ நிலைமைய பார்த்து கம்பெனி இறக்கப்பட்டாங்க. ஆனா அவங்க என்ன பண்ண முடியும்? அவங்க கடனை அடைக்க கூடுதல் அவகாசத்தை கொடுத்தாங்க. குழுவோட மத்த பெண்கள் சுசீலாவோட கடன்ல பொறுப்பு ஏத்துக்க தயாரா இல்ல. சுஷீலா தங்கிட்ட இருந்தது எல்லாத்தையும் வித்துதான் கடனை அடைச்சா. அந்த நானாவால அந்த முழு குடும்பமும் சிக்கல்ல மாட்டிக்கிட்டாங்க. பாவம் சுசீலா. மேடம், உங்களுக்கு தெரியுமா, அதே மாதிரி ஒரு ஆள் எங்கிட்டயும் வந்தாரு. குழு ஏற்படுத்தி கொடுங்க, பணக்கடன் வாங்கி கொடுங்க, அவர் உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும்னு சொன்னாரு. ஆனா எங்க குழுவோட பெண்கள் பிடிவாதமா இருந்தாங்க. அவர் வீசின வலையில யாருமே சிக்கல இல்லையா? அப்புறம் அவர் போயிட்டாரு. அப்படிதான் செய்யணும். இப்படியே நீங்க எல்லாரும் ஒத்துமையா இருந்தீங்கன்னா உங்களை யாராலையும் ஏமாத்த முடியாது. மேடம், நீங்க அந்த ராம்நகர் கேஸ பத்தி சொல்லுங்களேன். ஓ, சொல்றேனே. ஆனா உங்களுக்கு ஒன்றும் இப்ப வேலை இல்லையே. இல்லைன்னா நாம அரட்டை அடிச்சுக்கிட்டே இருப்போம், வேலையெல்லாம் அப்படியே நின்னுடும். இல்ல, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. சொல்லுங்க. இதனால எங்களுக்கு விவரம் எல்லாம் தெரிய வரும் இல்லையா? ஆமா. ராம்நகர்ல ரேவதி தன் கணவரோட சுகமா வாழ்ந்துகிட்டு இருந்தா. ரேவதி, இந்த மாசம் நீ கடையில நிறைய பணம் சம்பாதிச்சிருக்க போல இருக்கு. ஆமா, எல்லாம் அந்த கம்பெனியோட கருணையால தான். அந்த கம்பெனி கொடுத்த கடனால தான் இந்த மெஷின் எல்லாம் வாங்க முடிஞ்சது. என்னோட டெய்லரிங் வேலை எவ்வளவு நல்லா நடக்குது.
ஆமா, நீ சொல்றது சரிதான். பின்ன இல்லையா? எங்க குழுவுல இருக்கிற எல்லா பெண்களும் இப்படித்தான் வியாபாரத்தை பெருக்கிக்கிட்டு இருக்காங்க. அப்படியா? என்னோட வேலையும் நல்லா நடக்குது. சுகமான நாட்கள் வந்தது போல தோணுது. ஒன்னு சொல்றேன் கேளேன். ம்? கொஞ்ச நாளா என் மனசுல ஒரு எண்ணம் இருக்கு. என்ன எண்ணம்? ஒரு மோட்டார் சைக்கிள் வாங்கலாம்னு நினைக்கிறேன். மோட்டார் சைக்கிளா? ஆமா, ஷிண்டேவாடியில இருக்கும் தோட்கர் தன்னோட செகண்ட் ஹேண்ட் மோட்டார் சைக்கிளை விற்க போறாராம். அதை வாங்கலாம்னு நினைக்கிறேன். சரி, ஆனா அதோட விலை எவ்வளவு? 12,000 ரூபான்னு சொல்றாரு. 10,000க்கு கொடுத்துடுவாரு. 10,000மா? ஆமா, ஐயோ, அவ்வளவு பணம் எங்க இருந்து கிடைக்கும்? நீ சொல்றதும் சரிதான். நீ ஒன்னு செய்ய. என்ன? இன்னொரு கம்பெனியோட குழுவுல அங்கத்தினர் ஆயிடு. அப்புறம் கடன் வாங்கலாம். சரிதான். இன்னொரு கடனா? ஏற்கனவே நாம ஒரு கடன் வாங்கியாச்சு. இன்னொரு கடனும் வாங்கினா 2 தவணையும் எப்படி நம்மால கட்ட முடியும்? அட, நீ ஏன் கவலைப்படுற? ஓ வேலை நல்லா தானே போய்கிட்டு இருக்கு. கூடவே எனக்கும் நல்ல கான்ட்ராக்ட்ஸும் கிடைக்குது. நாம கட்டிடலாம். அப்பா, நாம கலர் டிவி வாங்க முடியுமா? கண்ணா, அதுக்கு நம்ம கிட்ட ஏது அவ்வளவு பணம்? அப்பா, நீங்க மோட்டார் சைக்கிள் அப்புறமா வாங்கிக்கங்க. முதல்ல எங்களுக்கு டிவி வேணும். குழந்தை, வேலைக்காக நான் எவ்வளவு அலைய வேண்டியிருக்குன்னு உனக்கு தெரியும்ல? சைக்கிள் ஓட்டி ஓட்டி என் காலெல்லாம் கடுக்குது. அதனால தான் நான் மோட்டார் சைக்கிள் வாங்குறேன்டா. புரியுதா? இது என்ன அம்மா, நீ கொஞ்சம் அப்பா கிட்ட சொல்லு. இல்லைன்னா ஒண்ணு செய்யலாம். நீ பணத்துக்கு ஏற்பாடு பண்ணு. நம்ம மோட்டார் சைக்கிளும் வாங்கலாம், கலர் டிவியும் வாங்கலாம். சரிதான். அப்பா மாதிரியே பேசுறீங்களே. என் குழந்தைங்களே, நமக்கு இவ்வளவு பணம் எங்க இருந்து கிடைக்கும்? அப்பா, நீங்க மோட்டார் சைக்கிள் அப்புறமா வாங்குங்க. எங்களுக்கு முதல்ல டிவி தான் வேணும். ஆமாப்பா. பணத்தை கொண்டு வான்னு பிடிவாதெல்லாம் பிடிக்க கூடாது. இன்னும் பணம் வேணுமா? இப்ப கிளம்புங்க. உங்களுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போக வேண்டாம்? அட ரேவதி, நாம ஒண்ணு செய்யலாம். நாம வேற ஒரு கம்பெனில இருந்து 10,000 ரூபாய் கடன் வாங்கலாம். மாதத்தவணை வெறும் 3,000 ரூபாய் தானே. என்ன சொல்றீங்க? திரும்பவும் இவ்வளவு கடனா? மம்மி, வேணான்னு சொல்லாதே. அப்பா, கலர் டிவி வாங்கணும்னு சொன்னா வாங்கணும், அவ்வளவுதான். ரேவதி, நீ எதுக்காக கவலைப்படுற? நான் இல்லையா கடன் அடைக்க மாட்டேனா? நீ வீணா கவலைப்படாம கடன் வாங்கு. சரி, வாங்குறேன். நாம கலர் டிவி வாங்க போறோம். வாங்கல, நிச்சயமா வாங்கலாம். ரேவதி, எல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? மஞ்சு, நீயா? வா உட்காரேன். என் வேலை நல்லா தான் போய்கிட்டு இருக்குது. நீ சொல்ல, உன்னோட வியாபாரம் எப்படி நடக்குது? ரொம்ப நல்லா நடக்குது. கம்பெனி கொடுத்த கடனால எங்க குழுவுல இருக்கிற எல்லா பெண்களோட வியாபாரமும் நல்லா நடக்குது. நிஜம்தான். மஞ்சு, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நான் இன்னும் 2 கம்பெனியோட குழுக்கள்ல உறுப்பினராயிருக்கேன். கொஞ்ச நாள்லயே